மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற டெஃபினேஷன் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். UGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டுருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் டைம் பாருங்கள். சிஎஸ்ஐஆர் நெட்டு மேத்தமெட்டிக்ஸுக்கும் நியூ பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ கமா பி இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு டெஃபினிஷன். அதாவது அந்த பாயிண்ட் ஏ கமா பியில் அது மேக்ஸிமமாக இருக்கும். வேறு எந்த பாயிண்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் அது எல்லாத்த விட எஃப் ஆஃப் ஏ கமாவோட பியோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் அட் த பாயிண்ட் ஏ கமா பி. இதே விஷயமா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.